டாக்டர், நாங்க போய் எங்க அப்பாவை பார்க்கலாமா? அவருக்கு இன்னும் கான்சியஸ் வரலம்மா. அதனால நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். வா சேரா. தேங்க்யூ டாக்டர். வா, நீ முதல்ல போ. ஏய் மாப்ள, என்னடா அதான் டாக்டர் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்பவே மாப்ள அழுதுகிட்டே இருக்க? ஒன்னும் ஆகாது மாப்ள, தைரியமா இரு. என் மாமனார் ரொம்ப நல்ல மனுஷன் மாமா. அவருக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. அப்பாவும் அண்ணனும் எப்படி எல்லாம் அவரை அவமானப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆனா அவர் ஒரு நாளும் என்கிட்ட அவர் வருத்தத்தை காட்டதே இல்ல மாமா. அவர் மனசு யாருக்கு மாமா வரும்? தன்னை அடிக்கிறவங்களுக்கு கூட எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல, அந்த மனசுதான் கடவுள். அப்படி ஒரு தங்கமான மனசு என் மாமனா இருக்கு. என் அப்பா சின்ன வயசுல இருந்து கோவத்தையும் முரட்டுத்தனத்தையும் தான் எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. ஆனா என் மாமா கிட்ட அன்பையும் மன்னிக்கிற பண்பையும் தான் கத்துக்கிட்டேன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு என் மாமா தான் உதாரணம். ஆனா அப்படிப்பட்டவருக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமை? ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. மாப்ள, உன் மாமனார் பண்ண நல்ல விஷயம்தான் அவரை இப்ப காப்பாத்திருக்கு. நீ போய் அவர் உள்ள போய் பாரு. போ, போடா. அழுது நடிக்காத. என் அப்பாவை பாக்குற அருகதை உனக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு. எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ கண்ணீர் வடிச்சிட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ.